அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்த். நான் திருச்சி மாவட்டம் ஊத்துக்குளின்ற கிராமத்துலேருந்து வரேன். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். தற்போது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருக்கேன். நான் 2020ஆம் ஆண்டு என்னோடய பிஇ முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணேன். அதன் பின் 2வது வேவ் கொரோனாவில் கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து என்னோடய சகோதரரின் அறிவுரையின்படி சுரேஷ் அகாடமியில் சேர்ந்தேன். 2021 நவம்பரில் இங்கே சேர்ந்து 1.5 வருடம் சுரேஷ் அகாடமியில் பேசிக் ட்ரைனிங்கை எடுத்து முடித்ததால் என்னால் இப்பொழுது 2 போஸ்டிங்கை கையில் வைத்துள்ள முடியாது. நான் அசிஸ்டன்ட் ஜெயிலராக பிரிசன் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியுள்ளேன். அதன் பின் எனக்கு குரூப் 2Aவில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துள்ளேன். நான் 1.5 வருடம் மிகுந்து ஆசைப்பட்டு படித்த குரூப் 2வில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதால் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வேலையை வேணாம் என எழுதி கொடுத்து விட்டேன். இந்த வெற்றியை எனக்கு தந்த சுரேஷ் அகாடமிக்கும் இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்த எனது பெற்றோருக்கும் இம்மேடையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் அப்படின்றது ரொம்ப அவசியம். அதுக்கு உறுதுணையாக இருந்த என்னோடய ரூம்மேட்ஸ் மீதி 4 பேருக்கும் இந்த மேடையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சுகேஷ் சார் ஒன்று சொல்லுவாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா இதாக இருக்குது. நீங்கள் எது படித்தாலும் சரி ஒரே ஒரு சோர்ஸை நம்பி படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒன்று தான் நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணது. சுரேஷ் அகாடமியோட A3 புக்கை மட்டும்தான் படித்தேன். மெயின்ஸுக்கும் சுரேஷ் அகாடமியோட மெட்டீரியலை மட்டும்தான் படித்தேன். கரண்ட் அஃபேர்ஸுக்கு மட்டும்தான் வேறு ரெஃபர் பண்ணேன். ஏன்னா ஸ்டாட்டிக் டேட்டா எல்லா அகாடமியோட புக்லேயும் ஒன்று தான் இருக்க போகுது. நம்ம ஸ்டாட்டிக் டேட்டாக்காக வேறு அகாடமியை ரெஃபர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு புக்கை சோர்ஸாக வச்சு படித்ததுனால தான் இந்த இடத்துக்கு என்னால் நிற்க முடியுது. அதனால் சாரோட வார்த்தைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகம்.